சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் அரவிந்த் சிதம்பரத்துக்கும் வேயிக்கும் பிராக் செஸ் ஃபெஸ்டிவல் நடந்த ஒரு முக்கியமான ஆட்டத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி அரவிந்த் சிதம்பரம் வந்து பார்த்திங்கனாக்கா பிராக் செஸ் ஃபெஸ்டிவலை வந்து பார்த்திங்கனாக்கா வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அதில் ரொம்ப முக்கியமான வின் வந்து பார்த்திங்கன்னா 3 வின் அனிஷ்கிரிக்கு அகேன்ஸ்டாக விளையாடினது. அண்ட் ரொம்ப முக்கியமான வின் இந்த வேயி. வேயி வந்து பார்த்திங்கன்னா ஏன் பில்டப் பண்ணுறோம் அப்படின்னா, வேயி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சைனீஸ் பிளேயர். ஸோ வேயியோட பர்ஃபார்மன்ஸ் பாஸ்ட் டோர்னமெண்ட்ஸில் சூப்பர் டோர்னமெண்ட்ஸில் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் பிளேயர்ஸோட விளையாடும் போதும் அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணார் அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதனால தான் வந்து இந்த கேம் வந்து ரொம்ப முக்கியமான கேம். ஸோ இங்கே அரவிந்த் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து D4 ஓப்பன் பண்ணுறாரு. வேயி வந்து நைட் F6 ரிப்ளை பண்ணுறாரு. ஸோ C4, அதுக்கப்புறம் பான் டு E6, நைட் டு F3, பான் டு D5. ஸோ குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் பார்க்குறோம். வேரியேஷன் வைஸ் இங்கே ரகோசியன் டிஃபென்ஸ் அப்படின்னா ரகோசியன் வேரியேஷன் சொல்லுவாங்க. குயின் B3, ஸோ குயினை டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் C5 சென்டரில் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. D இன்ட்டு C5, அதுக்கப்புறம் நைட்டு டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் G5, குயின் A5. அந்த பின்னை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணிடுறாரு. ஸோ அந்த பின்னை பிரேக் பண்ணுறதுனால C3ல ப்ரெஷர் இருக்குது. இமீடியட்டாக நைட் வந்து E4 வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பிஷப் இன்ட்டு F6 அண்ட் அதுக்கப்புறம் D-Tech C4. ஃபஸ்ட்டு குயினை வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. குயின் வந்து ரியாக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அந்த பீஸை வந்து ரெக்கவர் பண்ணுறாரு. ஸோ ரூக் C1 ஆடுறாரு. ஏன்னா C3ல வந்து ப்ரெஷர் பில்டப் ஆகுது. ஸோ குயின் டேக் C5. ஃபைனலாக அந்த கொடுத்த பானை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எக்ஸ்ட்ரா பானை வந்து எடுத்துடுறாரு. தென் அதுக்கப்புறம் குயின் ட்ரேட் அவாய்ட் பண்ணிட்டு குயின் F4 போகிறாரு அரவிந்த் சிதம்பரம். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் குயின் ட்ரேட் வந்து அவாய்ட் பண்ணணும். இந்த இடத்துல பொதுவாக வந்து ஒரு கேள்வி இருக்கும், குயின் ட்ரேட் இந்த இடத்துல அவாய்ட் பண்ணுறதுனால தான் இல்லை வந்து நம்ம அவாய்ட் பண்ணாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் அந்த கேள்வி உங்களுக்கு எழுந்துச்சு அப்படின்னா, குயின் ட்ரேட் பண்ணுறதுனால என்ன பெரிய பிரச்சனை அப்படின்றத பாருங்கள். பிஷப் டேக் C5, E3, பிஷப் D7, அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே நைட் E4 விளையாடுறதுக்கு பதில் நைட் டு D5 ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஷப் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்குன்றதை சுட்டி காமிக்கிறதுக்கு. ஸோ E-Tech D5 ஆடும்போது ரூக் இன்ட்டு C5 விளையாடலாம். ஸோ ஓகே தான் இந்த பொசிஷன், ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. விளையாடுறதுனா விளையாடலாம். பட் ஒயிட்டாக இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி குயின் ட்ரேட் நம்மளே வந்து பண்ண மாட்டோம். ஸோ வின்னுக்காக விளையாடுறது தான் அங்கே வழக்கம். ஸோ குயின் F4 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் கிங் E7. ஸோ ஆர்டிஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணுறதுக்கு தயாராகிறாரு. F6ல் அட்டாக் இருக்குன்றதுனால. ஸோ G3, அதுக்கப்புறம் E5. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா குயின் அட்டாக் பண்ணுறதுல குயினை மூவ் பண்ணுற மாதிரி ஒரு நிலமை. பிஷப் இன்ட்டு C3 செக்கு அண்ட் தென் B இன்ட்டு C3. அகெயின் வந்து இந்த இடத்துல 2 கேப்சர் இருக்குது. ஒன்று ரூக்கால வெட்டலாம், இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா பானால் வெட்டலாம். ஸோ ரூக்கால வெட்டும்போது பான் ஸ்ட்ரக்சர் உடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் அரவிந்த் வந்து B இன்ட்டு C3 விளையாடுறாரு அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ரூக்கால வெட்டி நம்ம ஒரு பான் ஸ்ட்ரக்சரை பாதுகாக்க போகிறோம்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பான் வந்து எந்த ஒரு காம்பன்சேஷனுமே இல்லாமல் போயிடும். ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ குயின் B5 த்ரெட்னிங் B2. இப்போ எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, ரொம்ப லாஜிக்கலான மூவ், குயின் ஆல் த வே பின்னாடி கொண்டு வர்றதா. இதுக்கப்புறம் பிஷப் E6. A2ல 2 அட்டாக் இருக்குன்றதை பார்க்க முடியும். இப்போ நீங்கள் வந்து E3 வந்து விளையாடிட்டு டிஸ்கவரி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னென்னா இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் A3 வந்து விளையாடிங்கன்னு சொன்னால் தென் நைட் டு D4. நைட் D4க்கு நீங்கள் நைட்டு ட்ரேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் தென் E-Tech D4 உங்கள் ரூக் அட்டாக்ல இருக்கும். ஸோ ரூக்கை வந்து நீங்கள் திரும்ப மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் ரூக் C1 போயிட்டீங்கன்னு சொன்னால் தென் குயின் டு D5. ஸோ குயின் டு D5 த்ரெட்னிங் த ரூக். ஸோ கேஸ்லிங் ரைட்ஸ் போய்டும். ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்பான் கிடையாது, பட் ஸ்ட்ராங்கான ஒரு சென்டர் பான் இருக்கும். இப்படி வந்து கேம் வந்து ஃபர்தராக ப்ரோக்ரஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லை நார்மலாக நம்ம E3 விளையாடுறோம்னு சொன்னால் தென் குயின் D5. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து F3 E3யோட பிரச்சனைனா F3யும் வீக்காக இருக்குது. அப்போ நீங்கள் F3 டிஃபெண்ட் பண்ணிங்கன்னா தென் A2 ஃபாலோ ஆகும். ஸோ இந்த 2 வேரியேஷன் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. ரூக் இன்ட்டு C3 ஆனதுக்கப்புறம் ஸோ BC3, அதுக்கப்புறம் பிஷப் E6 டெவலப் பண்ணுறாரு. பின் அதுக்கப்புறம் பிஷப் G2, கிங் F8. ஸோ வேயியோட இந்த பொசிஷன் வந்து ஒரே ஒரு லாங் டேர்ம் ப்ராப்ளம் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும். என்ன லாங் டேர்ம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிங் சேஃப்டி ப்ளஸ் கிங்கை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பான் ஸ்ட்ரக்சர், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா லாங் டேர்மில் அவருக்கு ப்ராப்ளம் தான். ஸோ குயின் H4 இதை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் ரிமைனிங் கேம். இதை சக்ஸஸ்ஃபுல்லாக வேயி வந்து டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சதா இல்லை வந்து ஸ்ட்ரகிள் ஆனாரா அப்படிங்கிறது தான் மீதி இருக்கக்கூடிய அவருடைய ஆட்டம். கிங் G7, நைட் டு D2. நைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான சென்டர் பொசிஷனுக்கு போக போகுது. அது E4 நோக்கி போகுது. அதனால் குயின் E7 ப்ரஃப்ளாக்டிக்காக குயினை மூவ் பண்ணிக்கிறாரு. அண்ட் தென் இங்கே ஒரு இம்பேலன்ஸ் க்ரியேட் பண்ணுறாரு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் டிஃபென்சிவ் பர்பஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுனால
ப்ளஸ் வந்து ஈவன் தோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பி ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணாலும் இந்த வீக்னஸ் க்ரியேட் பண்ணி விடுறாரு. ஏன்னா நைட் இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து சேலஞ்ச் பண்ண முடியாத அளவுக்கு டார்க் ஸ்கொயர்ஸில் சில வேலைகளை போகும்போது ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும். ஸோ ரூக் H8 அதுக்கப்புறம் நைட் E4. நைட் எதுக்காக இந்த G4 விளையாடினாரு அப்படின்றது கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது. பட் இந்த நைட் மூவ் பார்த்ததுக்கப்புறம் நைட் G3 வந்துட்டு திரும்ப F5ல ஜம்ப் ஆகலாம், H5ல ஜம்ப் ஆகலாம் அப்படின்றது தான் அவரோட ஐடியா. இன்ஃபேக்ட் இந்த பொசிஷனில் பிஷப் D5 விளையானதுக்கப்புறம் ஒரு பிரில்லியண்ட்டான மூவ் வந்து விளையாடுறாரு, நைட் டு G3. இதை தம்ப்நெயில்ல வச்சுருந்துருக்கலாம், பட் ஏற்கனவே நம்ம நைட் G3 ஆர் நைட் மூவ் தான் பிரில்லியன்ட் மூவ் அப்படின்னு சொல்லி நம்ம தம்ப்நெயில்ல வச்சுருந்தோம். ஸோ அப்போ வேறு மூவ் நான் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு கட்டத்தில் வேயி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிளண்டர் பண்ணுவார், கேம் சேஞ்சிங் மூவ் அதுதான். அதை நான் வந்து தம்ப்நெயில்ல வச்சுருக்கேன். ஸோ கிங் H8 ஏன்னா இங்கே வந்து 4க்கு த்ரெட்டன் பண்ணுறாரு, அதனால தான் இங்கே பிரில்லியன்ட் மூவ். ஸோ இஃப் யூ கேப்சர் த ரூக் தென் நைட் F5 இஸ் தேர். ஸோ அதனால் கிங்கை வந்து மூவ் பண்ணிக்கிறாரு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கிங் அங்கே போய் இங்கே போய் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக வந்து கேசல் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ கிங் H8 போனதுக்கப்புறம் கேசல் பண்ணுறாரு. ஸோ ரூக் அட்டாக்ல இருக்குது, கேசல் பண்ணி அந்த ரூக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு கொடுக்குறாரு. பிஷப் டேக்ஸ் A2. இப்போதைக்கு வேயி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பானை அப்பில் இருப்பார், நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இப்போ ஒரு பானை வெட்டிட்டாரு. ஸோ C4 போட்டு இந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ண பார்க்குறாரு. ஆக்சுவலாக கொஞ்சம் நேரத்துக்கு யூஸ்லெஸ்ஸாக மாற்றுறாரு. ஸோ குயின் E6 அந்த C4க்கு உடனே ப்ரெஷர் வருது. பட் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா H3. ஏன்னா அந்த குயின் E6 வந்து டபுள் அட்டாக். ஸோ இங்கேயும் அட்டாக் பண்ணி இங்கேயும் அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறம் ரூக் G6. அதே போல் இந்த இடத்துல டபுள் அட்டாக் தானே வந்து அப்போ ஏன் பிஷப் இன்ட்டு C4 ஆட முடியாதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஆடலாம். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டாக்டிக்கல் ஐடியாஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் ரூக் இன்ட்டு C4 ஆட முடியும். குயின் இன்ட்டு C4 அடிச்சிங்க இருந்தால் குயின் F6 செக்கு, ரூக் G7 நைட் F5. ரூக்கை டிஃபெண்ட் பண்ணிங்கன்னா ரூக் என்ன சொல்கிறது நைட் இன்ட்டு G7 அடித்து பின்னில் போட்டுடலாம். பின்னில் போட்டதுக்கப்புறம் ரூக் D1. ஸோ எனிவே யூ ஆர் லூசிங் த கேம் நோ. ஸோ அந்த காரணத்தினால பிஷப் இன்ட்டு C4 ஆட முடியாது. அதுக்காக தான் ரூக் G6 ப்ரொஃப்ளாக்டிக்காக F6 டிஃபெண்ட் பண்ணுறாரு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரூக் G8 ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ஸோ ரூக் FD1. ஸோ பான் டு F5. ஏன்னா ஆப்வியஸ்லி அங்கே கேப்சர் பண்ண முடியாது, G பான் பின்னில் இருக்குது. ஸோ F3 டிஃபெண்ட் பண்ணுறாரு. ரூக் G8. இந்த பொசிஷனில் ரூக் டு D8 செக்கு ரொம்ப சாதகமான மூவ். பட் இங்கே அரவிந்த் சிதம்பரம் வந்து பார்த்திங்கன்னா பான் F3 விளையாடுறாரு. ரூக் G8 பின் அதுக்கப்புறம் ரூக் டு D8, F இன்ட்டு G4, அடுத்து H இன்ட்டு G4. ஸோ பொசிஷன் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் இருந்தது அவருக்கு. இப்போ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நிலமை வந்து கொஞ்சம் மாறி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ H இன்ட்டு G4க்கு அப்புறம் பிஷப் இன்ட்டு C4, அதுக்கப்புறம் ரூக்கு ட்ரேட் பண்ணுறாரு. ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் கிங் F2. ஸோ கிங் F2க்கு அப்புறம் இப்போ இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியராக தெரியும். 2 பான் வந்து அப்பில் இருக்கிறாரு வேயி. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பான். பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றது தான் அடுத்த கேள்வி. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது. ஸோ பிஷப் டு B5 போட்டு அந்த பானுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. அதே நேரத்தில் இந்த இடத்துல வந்து பிஷப் டு B5 தான் மிகப்பெரிய ஒரு பிளண்டர் ஆக்சுவலாக. ஸோ பிஷப் டு D5 இஸ் த மூவ். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நைட்டு உள்ளே வராமல் ஜம்ப் பண்ணுறோம், ஜம்ப் பண்ணுறது தடுக்கிறோம். எக்ஸாம்பிள் இப்போ நைட்டு உள்ளே வந்தால் பிஷப் இன்ட்டு E4 அடிக்க முடியும். நீங்கள் இங்கே கேப்சர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் தென் ரூக் டேக்ஸ் G4 இருக்குது, தென் யூ ஆர் லூசிங் த கேம் இன்ஸ்டெட் ஆஃப் வின்னிங். அப்போ பிஷப் டு D5 ரொம்ப கிரிட்டிக்கலான மூவ். ஆனால் அவர் பிஷப்பை B5ல போட்டதுனால இந்த நைட் ஜம்ப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகுது. அது மட்டும் இல்லாமல் நைட் உள்ளே வரும்போது ரொம்ப கிரிட்டிக்கலாக ஆகும். ஸோ பாருங்கள் கிங் G7 வராரு. பின் அதுக்கப்புறம் ரூக்கை வச்சு பேட்டரி ஃபார்ம் பண்ணி H7 த்ரெடன் பண்ணுறாரு. குயின் G6 போட்டு டிஃபெண்ட் பண்ணுறாரு. பின் அதுக்கப்புறம் குயின் E7, குயின் E6, குயின் G5 செக், கிங் F8 அண்ட் தென் குயின் டு D2. ஸோ இங்கே கூட குயின் H4 அந்த மாதிரி ஐடியாஸ் இருக்குது. குயின் H4 அதுக்கப்புறம் ரூக் D1 அண்ட் தென் ரூக் D8 ஐடியா. பட் குயின் D2 போகிறாரு. பின் அதுக்கப்புறம் ரூக் G6, குயின் D8 செக், அதுக்கப்புறம் குயின் வச்சு பிளாக் பண்ணுறாரு. குயின் H4 வந்ததுக்கப்புறம் திரும்ப கேம் வந்து ஈக்குவல் ஆகுது. ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும், பட் கேம் வந்து ஈக்குவலிங்க. ஸோ டைம் ப்ரெஷரால் உங்களுக்கு இது மாதிரி நடக்கிறது ரொம்ப ரொம்ப சகஜமான விஷயம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பான் டு H6 விளையாடுறாரு, ஜஸ்ட்டு அந்த பானை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. அடுத்து ரூக் டு D1. இந்த ஐடியா தான் முன்னாடியே வந்து அவர் பண்ணியிருக்க வேண்டியது. குயின் H4ல வச்சுட்டு ரூக்கை D1ல போட்டு ரூக்கை D8ல போடுற ஐடியா. ஸோ குயின் E6 விளையாடுறாரு. இந்த பொசிஷனில் கிங் G7 ஆடினாலே இந்த த்ரெட்டில் வந்து தப்பிச்சிடலாம். ரூக் D8, குயின் E6 அண்ட் தென் ரூக் D6 அண்ட் தென் நம்ம ஒரு பெரிய த்ரெட்டு ஆர் கவுண்டர் த்ரெட்டை வந்து க்ரியேட் பண்ண முடியும். இப்போ கேமில் ஆன வேரியேஷன் பாருங்கள். குயின் E6 விளையாடுறாரு, அதே மாதிரி செக் வருது. இப்போது செக் வந்த பின்ன ரூக்கை வச்சு ஸ்கீவர் பண்ணுறாரு. இப்போ குயின் C4 போயிட்டு பேட்டரி ஃபார்ம் பண்ணாலும் ரூக் இன்ட்டு G6 செக்கு கிடைக்குது. அண்ட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் நீங்கள் எந்த மூவ் வெட்டினாலும் உங்களுக்கு செக்மேட் அன்ஸ்டாப்பபிள். ஸோ F இன்ட்டு G6 விளையாடுறாரு, குயின் F6 செக்கு, கிங் H7, அதுக்கப்புறம் குயின் திரும்ப செக் கொடுக்குறாரு. கிங் H8 வந்ததுக்கப்புறம்
கிங் G3 ஒரு குவைட் மூவ். பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து இங்கே கேப்சர் பண்ணீங்கன்னு சொன்னால் தென் மேட் இன் 2. ஸோ நைட் F6, சாரி கிங் H7, அதுக்கப்புறம் நைட் F6 வச்சா செக் மேட்டு. ஸோ இந்த காரணத்தினால இந்த பொசிஷனில் 44வது மூவில் கிங் G3 விளையாட உடனே வேஇ வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ இதன் மூலயமா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபுல் பாயிண்ட் வந்து அரவிந்த் சிதம்பரம் வந்து கெயின் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இப்போ நம்ம வந்து என்டையர் ரிசல்ட்ஸை வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ஏன்னா அரவிந்த் சிதம்பரம் தான் சாம்பியன் ஆஃப் ப்ராக் செஸ் ஃபெஸ்டிவல் 2025. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ரிசல்ட்ஸில் போயிட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 3 பிளேசஸ் நம்ம பார்த்தலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரகுக்கு சான்ஸ் கம்மியாயிடுச்சு, ஏன்னா லாஸ் பண்ணதுனால நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அனீஷ் வந்து செகண்டு, வேஇ வந்து தேர்டு. ஸோ இவங்க 2 பேருமே ஒரு 2 லாஸ் வந்து லீடர் கிட்ட சஃபர் ஆயிருந்தாலும் கூட அவங்க வந்து பார்த்திங்கன்னா தே மேனேஜ் டு என்ன சொல்லுது கம் இன் த டாப் பிளேசஸ். ஸோ 3 இடத்துலையும் சாரி அனீஷ்கிரி செகண்டு, வேஇ வந்து தேர்டு. அண்ட் 5 பாயிண்ட்ஸ் இருந்தாலும் டை பிரேக் அடிப்படையில் பிறகு வந்து 4th பிளேஸ் வந்திருக்காரு போல இருக்கு. தென் அதுக்கப்புறம் வின்சென்ட் கெய்மர், இடிஸ் குரில், அதுக்கப்புறம் ஷாம் ஷாங்க்லைன், டேவிட் நவரா, லேம்லி, அடுத்து நுக்கியன். ஸோ இங்கே அடுத்து கடைசி பிளேஸில் இருக்காரு. ஸோ மொத்தம் 10 பிளேயர். ஸோ 9 ரவுண்டு முடிவில் அரவிந்த் சிதம்பரம் 6 புள்ளிகள் எடுத்து தோல்வி அடையாமலே 6 புள்ளிகள் எடுத்திருக்காரு. அண்ட் இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 12 ரேட்டிங் வந்து ஏற்றிருக்காரு. ஸோ இப்போ வந்து 2740 கிராஸ் பண்ணியிருக்காரு. பெரிய விஷயங்க அது. பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 2830. ஸோ ஆப்வியஸ்லி அரவிந்த் சிதம்பரம் வந்து ஒரு சூப்பர் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிறத இவ்வளோ பெரிய பிரேக்குக்கு அப்புறம் 2 டோர்னமெண்ட்டை கண்டினியூஸாக வின் பண்ணி அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. சூப்பர் டோர்னமெண்ட்டை சொல்கிறேன் நான். ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்திருந்தாக்கா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் உங்களோட ஐடியாஸ், தாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.